உங்களுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டம், ஒரு டென்ஷனு இந்த மாரிலாம் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதனால அத குறைக்கிறதுனால நீங்க வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். நான் எடுத்ததையுமே உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல. அதேபோல 4ல ராகு. அப்ப வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். 5ல சனி பகவான் வந்து வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால, ஒரு டென்ஷன், படபடப்பு அப்படிங்கிற அதாவது தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய உடல் நலத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளட் பிரஷர் கொஞ்சம் ஏற இறங்க, அந்த ஏற்றம் தாழ்த்தம் அந்த மாரி இருக்கக்கூடிய அந்த பிரஷர் வந்து உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால சரியான நேரத்துக்கு நீங்க சாப்பிடணும். அதேபோல மைண்ட் வந்து நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டம், ஒரு டென்ஷனு இந்த மாரிலாம் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதனால அத குறைக்கிறதுனால நீங்க வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். நான் எடுத்ததையுமே உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல. இருந்தாலும் வந்து இத நீங்க குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது. சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால, நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய படபடப்ப குறைச்சுக்குங்க. ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கலாம். ஒரு டாக்டர்ட்ட போயி நீங்க ஆலோசனை பெற்று, அதற்குரிய ட்ரீட்மெண்ட் நீங்க பார்க்கும்போது, அந்த டென்ஷன், படபடப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல 4ல ராகு. அப்ப வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். 5ல சனி பகவான் வந்து வக்ரகதியில இருக்கிறதுனால, குழந்தைகள் மூலமாக ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, மன சங்கடங்கள் உருவாகறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாசம் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கடுஞ்சொற்கள் பேசாம, ஸ்ட்ரிக்ட்டா பேசாம, அன்பா, அரவணைப்பா பேசும்போது, சாந்தமாக நீங்க பேசும்போது, அந்த குழந்தைகள் மூலமா இருக்கக்கூடிய டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9ல குரு வந்து இங்க உச்சமாக இருக்காரு. அப்ப 9 குரு உச்சமாக இருக்கும்போது, தந்தை வழி உறவுகள் மூலயமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக, அல்லது தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும். அவங்களுடைய ஆதரவு, அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுகிட்ட இருந்து அப்பா வழி மூலமாக அல்லது தந்தை மூலமாக தந்தைகிட்ட இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய அறிவுரை ஏற்று நீங்க நடந்துக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பலன குடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த 9ல குரு உச்சமாக இருக்கும்போது, அவருடைய ஆலோசனை பெறுவது, அவருடைய அறிவுரையை பெறுவது அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால உங்களுடைய தந்தை இல்லாதவங்க, தந்தை போல இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க கிட்ட நீங்க வந்து ஆலோசனை பெறுவது, அவங்ககிட்ட வந்து ஒரு மதிப்பு, மரியாதை குடுக்குறது, அவங்கள வந்து மதிக்கிறது, அவங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று நீங்க நடந்துக்கிறது, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. 10ல கேது இருக்கும்போது உங்களுக்கு தொழில்ல வந்து ஒரு ஆராய்ச்சி, ஒரு சின்ன சின்ன தடைகள் இந்த மாரிலாம் இருக்கறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த தொழில் ஆராய்ச்சி படிப்பு இதெல்லாம் படிக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றவங்க, இந்த படிப்பு மூலமாக தொழில்ல வந்து ஆராய்ச்சி படிப்பு படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அல்லது இந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த நவம்பர் மாதத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்யறது மிக சிறப்பாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, முருகனோட வழிபாடு சஷ்டி அன்னைக்கு வந்து நீங்க முருகன் வழிபாடு செய்யும்போது, உங்களுக்கு எதிரி தொல்லைகள்லாம் விலகிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. உங்களோட கடன் தொல்லைகளும், சிறு சிறு கடன் தொல்லைகளும், சிறு சிறு பிரச்சனைகள குடுத்தாலும், அதுலயும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிவர்த்தியும் இங்க அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப முருகனோட வழிபாடும், அ சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடும் செய்யும்போது, உங்களுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க முருக வழிபாட எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்த குடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நன்றி. இந்த மாதத்துல நம்மளுடைய ராசி பலன்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன மாரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா, காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் வந்து இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிசாரமா பெயர்ந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பில இந்த மாதம் முழுக்க உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வரிசையில பார்ப்போம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ராசியில அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவானும்,
கன்னி ராசியில சுக்கிரனும், துலாம் ராசியில சூரியன், புதன், செவ்வாயும் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, ராகு கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில அமைஞ்சிருக்கிறதுனால, மக்கள் பார்த்தீங்கன்னா, பயணம் செல்லக்கூடிய வகையில, அந்த பயணத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான நடக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்க குறைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கால்ல இப்ப சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா, கால்ல நீங்க செப்பல் போடாம கூட நடக்கலாம். சனியோட வக்ரகதி பார்வையோட வந்து கன்னி ராசிக்கு விழுகுது. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பொதுவாவே காலபுருஷ தத்துவப்படி 12ல வந்து சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு. அப்போ சனி வக்ரமா காலத்துல நம்ம வந்து உடல் உழைப்ப குடுக்கணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்தாலே சனி பகவானோட தாக்கம் குறைந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா, நம்ம கால்நடையா நம்ம வந்து நடந்து போறது, செப்பல் இல்லாம நடந்து போறது, ரோட்டோர இருக்கிற மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து உங்கனால முடிந்த உதவிகள் செய்யறது. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன குடுக்கும். அதேபோல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால, இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனவரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமான வகையில அமைஞ்சிருக்கும். தனம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துல கேது இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 5ல கேது அப்படிங்கும்போது, மன ஆசைகள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஒரு மனப்பதட்டம், குழப்பம் இந்த மாதிரியான வகையில இருக்கும். இப்ப கன்னியில வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீசம் பெறுகிறார். அப்ப கன்னியில நீசம் பெருகும்போது, பண இழப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அங்க அமைந்துரும். ஆனா சுக்கிரன் வந்து தொடர்ந்து அங்க இல்ல. அடுத்து துலாத்துக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வகையிலும் அவர் அமைந்துருவாரு, மாறிருவாரு. பிற்பகுதியில இந்த மாத பிற்பகுதியில சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு வந்துருவாரு. அப்ப மாத பிற்பதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெண்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பெண்களால சில சில பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த மாரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த மாத பிற்பகுதியில துலாத்துல வந்து ஆட்சி பெறும்போது, உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதனால இந்த 12 ராசிக்கும் அ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் அப்டின்னா. ஆனா காலபுருஷன் தத்துவத்துல 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மறைமுக தொற்று ஏன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால, இந்த பூச்சி அடி, விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, கொசு தொல்லைகள் இருக்கிறது, மறைமுக தொற்றுக்கள் ஏற்படுறது. அதாவது தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றோம். அப்ப அந்த விளக்குங்கிறது நீங்க வந்து அகல் விளக்கு, மண் சட்டியில அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி, நீங்க வந்து இந்த மாதம் தொடங்கும் போதே நீங்க வந்து விளக்கேத்த ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்ல வந்து 2 விளக்காவது ஏற்றணும். முந்தைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மாடம் இருக்கும். அந்த மாடத்துல வந்து விளக்கேத்துவாங்க. அத நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் தொற்றுக்கள்லேருந்து நம்ம காக்கணும். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது, அந்த பூச்சிகளால நம்மளுக்கு தொற்று நோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் முழுக்கும் நீங்க வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கேற்றி வருவது, அந்த மாதம் முழுக்கும் ஐப்பசி, கார்த்திகை மாதம் முழுக்க நீங்க வந்து இந்த விளக்கேற்றுவது மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும்.